வணக்கம். நான் வழக்கறிஞர் முத்துக்குமார், லீகல் சொல்யூஷன்ஸ், மதுரை. நம்ம ஊரில் நாளுக்கு நாள் ரோடு விரிவாக்கம், ரயில்வே லைன், சிப்காட் அப்படின்னு சொல்லி அரசு நிலங்களை நாற்கர சாலைகளுக்காக கையகப்படுத்துவது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பல பேர் என் நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கிற போகிறாங்க சார், கை காசு போட்டு கஷ்டப்பட்டு வாங்கின இடம், அரசு விலையை மட்டும் கொடுத்து என்னை ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. அவர்களுக்காக இது. உங்கள் நிலத்தை அரசு எடுத்தால் சந்தை மதிப்பை விட பல மடங்கு கூடுதல் நஷ்ட ஈடு வாங்க சட்டம் உங்களுக்கு முழு உரிமை கொடுத்துருக்கு. மத்திய அரசின் நில கையகப்படுத்தல் சட்டம் 2013 ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் ஆக்டின் படி அரசு உங்கள் நிலத்தை கையகப்படுத்தினால் வெறும் கைமாத்து காசு தந்து உங்களை அனுப்ப முடியாது. அந்த பகுதியின் தற்போதைய சந்தை மதிப்பை, மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட நீங்கள் இருக்கும் இடம் கிராமப்புறமாக இருந்தால் 4 மடங்கு வரை கூடுதல் தொகையும், அதுவே நகர்ப்புறமாக இருந்தால் 4 மடங்கு வரை கூடுதல் தொகையும். அதாவது கிராமப்புறம் என்றால் 4 மடங்கு, நகர்ப்புறமாக இருந்தால் 2 மடங்கு வரை கூடுதல் தொகை நஷ்ட ஈடாக வாங்க வழிவகை உண்டு. அது மட்டுமல்லாமல் நிலத்தில் இருக்கும் மரங்கள், கட்டடங்கள் மற்றும் கிணறுகளுக்கு தனியாக கட்டணம் வசூலித்து தர வேண்டும். அரசு நிர்ணயிக்கும் தொகை குறைவாக இருந்தால் அதை எதிர்த்து உங்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டு தொகையை மேலும் உயர்த்தலாம். சொத்துரிமை பறிபோகும் போது சட்டத்தின் துணை கொண்டு உங்கள் உரிமைகளை மீட்டெடுங்கள். வழக்கறிஞர் முத்துக்குமார், மதுரை. நன்றி.